எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி நம்ம கடலை மாவில் பர்ஃபி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடலை மாவில் ப்ரோட்டீன் இருக்குது, சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. அதோட நெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கடலை மாவு பர்ஃபி செய்ய போகிறோம். அதுக்கு கடலை மாவு 2.5 கப் எடுத்திருக்கேன், 1.5 கப் சீனி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு cashew நட் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இது ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு நெய் எடுத்திருக்கேன். அந்த கடலை மாவை அந்த பச்சை வாடை போக நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். அதனால தவா வச்சுருக்கேன், அதில் நெய் போட போகிறேன். 1.5 ஸ்பூன் நெய் போடுறேன். 1.5 ஸ்பூன் நெய் போடுறேன். இதில் இந்த வாடை போடுறதுக்கு, இந்த கடலை மாவோட வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை வறுத்து எடுத்துடலாம். இது சூடாக இருக்கப்போ தவச்சிக்கிற நெய் இதாயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம், இந்த கலருக்கு லைட்டாக மாறினப்புறம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் கட்டி பிடிக்காமல் பார்த்துக்கிடணும். கட்டி பிடிச்சாலும் இறக்குனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டியை எடுத்துடணும். கட்டி இருந்ததுன்னா டேஸ்ட்டாக நல்லா வராது. கட்டி இல்லாமல் பார்த்து கிளறிக்கிடணும். இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிட்டு எடுத்துடுறேன். சீனி 1.5 இந்த தவா வச்சுருக்கேன், சீனி 1.5 கப் எடுத்துருக்கேன், அதை இதில் போடுறேன். இதில் இந்த கப்பில் தான் நான் சீனி 1.5 கப் எடுத்தேன். அதே கப்பில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கூட கொஞ்சம் ஊற்றுறேன், 1.5 கப் ஊற்றுறேன். இது கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கரையட்டும், சீனி கரையட்டும். இப்போ சீனி போட்டிருக்கோம், சீனி போட்டு தண்ணி ஊற்றி கொதி வந்திருக்கு. இது கம்மி மாவு பக்குவத்தில் வந்தால் போதும். ரொம்ப நல்ல பக்குவத்தில், நல்ல கல் மாதிரிலாம் வர வேண்டாம். அது கம்மி மாவு பக்குவத்தில் வரணும். இது வந்துட்டு இப்போ இது கூட நம்ம முதல்ல நெய்யில் வறுத்து வச்சுருந்த மாவை போடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த மாவெல்லாம் போட்டுக்கலாம். இது நல்லா ஒதுங்கி வரணும். இப்போ கலரை இப்போ கொஞ்சம் இந்த பக்குவத்துக்கு வருது. இப்படி ஒட்டக்கூடாது, இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி வரணும், தனியாக வரணும். அது வரை கலரணும். எனக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இன்னும் ஒரு கிண்டு தான். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு பாருங்கள், நல்ல மேலே வருது பாருங்கள். இந்த இதில் ஒட்டாமல் வருதா, இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி அவ்வளோ வருது, தனித்தனியாக வருது. இந்த பக்கத்தில் இதை எடுத்துடலாம். இந்த பாருங்கள், ஒட்டாமல் ஒரு சைடில் வருதுல்ல. இப்போ இந்த பாத்திரத்தில் இது ஒட்டலைன்னு பாருங்கள், இப்போ ஒட்டவே இல்லை. இந்த பக்கத்தில் எடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.
ட்ரேக்கு மாற்றிடலாம் இதை. இதில் இதுக்கு மேலே cashew nut சூடாக இருக்கும்போதே போட்டுக்கலாம். ஆறுனப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போவுமே அதுக்கு போட்டு வச்சுட்டோன்னா அது கரெக்டாக இருக்கும். அரை கப்பு cashew nut எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஆறுனப்புறம் கட் பண்ணிடுவோம், வெட்டிக்கலாம். கடலை மாவு பர்பி ரெடி ஆயிட்டு. இதே இது நீங்கள் வந்து தேங்காய் பர்பி, தேங்காய் வச்சு தேங்காய் பர்பி பண்ணலாம், அல்லது cashew nut பாதாம் வச்சும் பாதாம் cashew பர்பி பண்ணலாம். நிறைய வெரைட்டி பர்பி பண்ணலாம். இதை வந்து நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.